சாரிங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியான தலைவன் தலைவி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பாண்டியராஜ் அவர்கள். மேலும் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்கிறது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் மற்றும் இந்த படத்தில் நிறைய பேர் எக்கச்சக்கமாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூவை வாங்க பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு கதை தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை வருது. வீட்டுனாலேயும் சரி, அவங்களுக்கு பர்சனலாகவும் சரி. ஸோ இந்த சண்டையெல்லாம் கடந்து அவங்க கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஒரு சிம்பிள் நம்ம பார்க்கப்பட்டு ரொம்ப பழகப்பட்ட ஒரு கதை தான். பட் இந்த படத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதம், இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆன காமெடிஸ், ஆல்சோ இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸோடைய காம்பினேஷன் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேர் இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இந்த படம் ஒரு நல்லாவே ஒர்க்கான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனனோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அவங்க சண்டை போடுற விஷயமா இருக்கட்டும், சண்டை போட்டதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்கிற மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி க்யூட்டாக ரிலேட்டபிளாக இருந்துச்சு, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது போக இந்த படத்தில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. தீபா, சரவணன், அப்புறம் பாரதி கண்ணம்மா ஹீரோயின் இருப்பாங்களா அவங்க, யோகி பாபு, செம்பன் வினோத், ஆர்கே சுரேஷ், ஏகப்பட்ட பேர். எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக நீட்டாகவே பண்ணிட்டாங்க. இது ஒரு ரூரல் சப்ஜெக்ட். ஸோ இந்த படத்துக்கு டெக்னிக்கலாக என்ன வேணுமோ, சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் டீசெண்டாக கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் மியூசிக் நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். சந்தோஷ் நாராயணன் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. ஒரு ரூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபன்னான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு சூப்பர் அருமையான ஒரு பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஒரு சண்டையில தான் படமே ஆரம்பிக்குது. ஸோ அந்த சண்டையோட மிட் பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நான் லீனியராக இவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு, எப்போ கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற அப்படி நான் லீனியராக இவங்க நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரே நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால இன்ட்ரடக்ஷன் பண்ணுறக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. அது ஒர்க் ஆச்சு. பட் அதோட பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு என்ஜாயபிளான ஃபர்ஸ்ட் ஹாஃப். காமெடிஸ் எல்லாமே சரவெடி. நம்ம யோகி பாபு பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்க்ரீனில் குட்டி குட்டி போடுற அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே சரவெடியாக வெடிக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டீசெண்டாக தான் முடியுது. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ஹாஃப் அன் ஹவர் கடந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு செம்ம என்கேஜிங்காக, ஜாலியாக, என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது, ரிலேட்டபுளாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளாம் சண்டை போட்டோம், இந்த மாதிரி தான் நம்மளாம் சேருவோம் சண்டை போட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் தான் ஆர்கானிக்கான மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸை வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்பட்டமாக தெரியுது. அது ஒர்க் ஆனாலுமே இந்த இடத்துக்கு இந்த மொமெண்ட் எதுக்கு தேவையே இல்லை, ஆர்கானிக்காக கொண்டு போயிருக்கலாமே. செகண்ட் ஹாஃபில் தான் ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மொமெண்ட்ஸ், அந்த எமோஷ்னல் கனெக்ட், அந்த நான் என்ன சொல்கிறேன்னா மொமெண்ட்ஸ்னால் அந்த ஒரு விசில் பறக்கிற மொமெண்ட்டு, சில்லறையை செதற விடுறது, அது மட்டும் மூமெண்ட் கிடையாது. எமோஷ்னல் மூமெண்ட்ஸுமே ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டு தான். ஸோ அது செகண்ட் ஹாஃபில் ஆர்கானிக்காக ஒர்க் ஆகுது. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆனால் போத் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஃப்ளாட்டாக தாங்க போகும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் அந்த ஸ்லோனஸ் தெரியாது பிகாஸ் ஆஃப் த தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ். ஆனால் செகண்ட் ஹாஃபோட அந்த லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எமோஷ்னலாகவும் சரி, இவங்க ஃபன்னாக கிளைமேக்ஸை முடித்த விதமும் சரி, ரொம்பவே சூப்பராக நீட்டாக முடிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த படத்தோட அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வருங்க. ஸோ படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உடனே கிளம்பி போயிடாதீங்க. நம்ம மார்வல் படத்துலலாம் எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு வாங்க. கடைசி ஃப்ரேமில் யோகி பாபு போடுற அந்த ஒரு கவுண்ட்ரு தேட்டரே செதறிடுச்சு. ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் உளுந்து உளுந்து சிரிப்பீங்க. அன்எக்ஸ்பெக்டடு ஒரு ஃபன்னான ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக படத்தை முடிச்சு, நல்லபடியாக படத்தை முடிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துட்டோங்கிற ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் கொடுக்குங்க. ஸோ இந்த படத்தோட பிரச்சனை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நடக்கிற சண்டை, அதுக்கு புதுமை எதுவுமே இல்லை. இந்த படத்தில் புதுமை நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இது போக இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நித்யா மேனன் அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேரையும் பேரா பார்க்குறப்போ அவங்க ரெண்டு பேரும் கனெக்டடாக இருக்காங்கன்னு நமக்கு தோணலை. ஸோ அவங்க ரெண்டு பேர் பாண்டிங்காக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த கேரக்டரோட அந்த ரிலேஷனோட நம்ம ஒன்றி படத்தோட ட்ராவல் ஆக முடியும். அது படத்தோட முக்கால்வாசி இந்த படத்தில் ஒர்க் ஆகலை. நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபோட கடைசி அந்த ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் ஆச்சு. அந்த முக்கால்வாசி ஒர்க் ஆகாதனால ஒரு பெருசாக அந்த கேரக்டரோட கனெக்ட் கிடைக்கல, ஒரு ஆர்கானிக்னஸ் இல்லை நான் சொன்ன மாதிரி. பட் என்ஜாயபிளாக இருந்துச்சு. இது போக இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸை நான் பற்றி ஒன்று சொல்லணும். யூஸ்வலாக மனுஷன் இந்த ரூரல் சப்ஜெக்டில் அடி பிரித்து மேய்ஞ்சிருவார். தர்மதுரை, கருப்பன்,
இது போக நிறைய படம் பண்ணியிருக்காருங்க. பிரித்து மேய்ஞ்சிருவார். இந்த படத்தில் எக்ஸப்ஷனாக பண்ணியிருக்காரு. பட் எனக்கு என்னன்னா இந்த படத்தில் அவரோட அந்த மேஜிக் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக இவர் வந்து கத்திட்டே இருப்பார். இவரோட கேரக்டரே அதுதான். இவர் பேசிக்கலாக ஒரு பரோட்டா மாஸ்டர். அதிகமாக கத்திட்டே இருப்பாருங்க. ஒய்ஃப் கிட்ட கத்துவார், அம்மாட்ட கத்துவார். ஆனால் சில்லான மனுஷன் தான், ரொம்ப கத்துவார். ஆனால் ரொம்ப கத்திட்டார். அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூஸ்வலான கதையாக இருந்தாலுமே எனக்கு இந்த காமெடிஸ், இந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ், அது ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க வச்ச அந்த வேணுண்டுமே வச்ச மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒர்க் ஆச்சு. லாஸ்ட் ½ அன் ஹவர் சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. எமோஷ்னலாகவும் இருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஒரு தியேட்ரிக்கல், ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். யூ சர்டிஃபைடு தான். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.25 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ see you guys in the next video. Until then, stay tuned.